இந்த மனுஷங்க ஏன் இவ்வளவு சத்தம் போடுறாங்க? இப்போ சைலண்ட் பண்ணி எல்லாரையும் குவைட் ஆக்குறேன் பாருங்க. இங்க பாருங்க, பூதம் வந்திருக்கு. மூவி காம்படிஷனுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த நாய்ஸ் மிஷின்ல கத்துங்க. யார் அதிகமா ரொம்ப சத்தமா கத்துறீங்களோ அவங்களுக்கு ஒரு மூவி டிக்கெட் ஃப்ரீயா கிடைக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னும் சத்தமா கத்துங்க. சூப்பர் சூப்பர். பத்தல, இன்னும் சத்தமா கத்துங்க. இது என்ன மாதிரியான காம்படிஷன்? எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்க? ஆமா, இந்த மாதிரி ஒரு சவுண்டால அக்கம் பக்கத்துல இருக்கிற கண்டிப்பா எல்லாருக்குமே தொல்லையா தான் இருக்கும். சார், இந்த மாதிரி கத்துறதுங்கிறது கண்டிப்பா யாரோட உடம்புக்கும் நல்லதா இருக்காது. இது நாய்ஸ் பொல்யூஷன், ரொம்ப தப்பு. அதனால இதை இப்படி நிறுத்துங்க. ஹேய், இந்த உலகத்துல யாரும் கத்தலைனா என்ன ஜாலியா இருக்க முடியும்? ஹாரர் மூவில போய் கத்தலைனா என்ன ஜாலியா இருக்கும் சொல்லு? கத்துங்க. அடடா, இந்த ஹானுக்கு என்னாச்சு? சத்தமே வெளியில வர மாட்டேங்குது. வண்டியை நிறுத்துங்க. எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, சும்மா கத்திட்டு இருக்காத. இவ்வளோ நாய்ஸ் நாட் நைஸ். எல்லாரையும் நான் இப்ப குவைட் ஆக்குறேன் பாருங்க. சிவா, எல்லாரும் சைலண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டது மோசமா நிறைவேறிடுச்சு. இந்த சைலக்ஸ் எல்லாத்தையும் சைலண்ட் ஆக்கிடுச்சு. ஆமா ரேவா, நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு இந்த மார்க்கெட் ஏரியா இவ்வளவு அமைதியா இருக்கே. ஒருவேளை என் காதுல எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? தெரியலையே சார், எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. நான் என்ன சொல்றேன்னா, நாம கொஞ்சம் கவனமா கேட்டோம்னா ஏதாவது கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்க வேணா கேட்டு பாருங்களேன் சார். வேதா சிட்டில சீலெக்ஸ்ங்கிற ஒரு ஏலியன் எல்லாரோட சத்தத்தையும் அப்படியே அமைதியாக்கிட்டு வரான். இதான் விஷயமா? எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம நாங்க என்னடானா எங்க காதுல தான் பிரச்சனைன்னு நினைச்சோம். இன்னைக்கு அந்த திருடனை பிடிக்காம விடக்கூடாது. அந்த குருவிங்களை கூட அவன் சைலண்ட் ஆக்கிட்டான். வாங்க சார் போயிடலாம். என்ன தலை பண்ணாத, நான் குட்டி பையன், என்ன எதுவும் செய்யாத. எல்லாரும் அமைதியா இருங்க. உனக்கு உன் குரல் வேணும்னா வாயை மூடிக்கிட்டே இரு. ஐயோ, என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
அடுத்தது என்னோட சான்ஸ். என்னோட சான்ஸ்ல நான் நல்லா பாடி பரிசை வாங்கிடலான்னு இருந்தேன். பாக்குறீங்களா? என்னோட சைலக்ஸ் எல்லாரையும் சைலண்ட் ஆக்க போகுது பாருங்க. என்னப்பா தம்பி, நீ கத்துறவங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? சைலக்ஸ் எல்லாரையும் சைலண்ட் ஆக்க போகுது. இவனை எப்படி தடுத்து நிறுத்துறது? என்னோட பைக் எங்க போனா அந்த பொடி பையன்? ஹே சைலக்ஸ், உனக்கு வெல்கம் பண்ணட்டுமா? அப்போ இதான் உன்னோட வீக்னஸா? இதை யூஸ் பண்ணியே உன்னை ஒரு வழி பண்றேன் பாரு. ஐயோ, எனக்கு இந்த சத்தம் பிடிக்கவே இல்லை. இதை உடனே நிறுத்துங்க. இவ்வளோ நாய்ஸ், நாட் நைஸ். எனக்கு இந்த சத்தமான பிளானட்ல இருந்து கொஞ்சம் அமைதி தேவைப்பட்டுச்சு. அதனாலதான். ஆனா இந்த கிரகம் ரொம்பவே ஆபத்தானதா இருக்கு. நான் சத்தம் போடுறது நிறுத்த பார்த்தேன். இதுதான் எனக்கும் தேவை. நம்ம உலகத்துல நாய்ஸ் இப்பெல்லாம் அதிகமாகிட்டே வருது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்போ இதை ட்ரை பண்ண போறோம். இந்த உலகத்துல இனிமே நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நான் இங்க இருந்து முதல்ல கிளம்புறேன். இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க அது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாங்க தப்பு தான் பண்ணோம். நாங்க இவ்வளவு சத்தம் போட்டு கத்திருக்க கூடாதுதான். ஆனா எங்க எல்லாரோட குரலையும் நீங்க திருடிக்கிட்டு இருக்கீங்க. அதை திருப்பி கொடுத்துட்டு போங்க. என் குரல் எப்படி இனிமையா இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு இப்ப திரும்பவும் கிடைச்சிடுச்சு. இப்ப என்னால அதுக்கு திரும்பியும் பதில் சொல்ல முடியும். ஏய், நீ யார தவக்கலன்னு கூப்பிட்ட? தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது.